ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri கிச்சன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பஞ்சாமிர்தம் பர்ஃபி ரெசிபிங்க. இந்த தை மாதம் வந்தாலே நம்ம கோயிலுக்கு போனாலும் பஞ்சாமிர்தம் வாங்குவோம். நமக்கு தெரிஞ்சவங்களும் பஞ்சாமிர்தம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. இது என்ன செய்யறதுன்னு தெரியாது, எவ்வளோ தான் சாப்பிட முடியும். இந்த மாதிரி பர்ஃபி மாதிரி செஞ்சு சாப்பிட்டா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? பஞ்சாமிர்தம் பயன்படுத்தி நம்ம இன்றைக்கி பர்ஃபி செய்ய போகிறோம். இந்த பர்ஃபி செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாட்டில் நான் பஞ்சாமிர்தம் எடுத்துருக்கேங்க. இது அப்படியே இந்த வானிலையில் சேர்த்துக்கலாம். அடுத்தது இது கூட ஒரு அரை டம்ளருக்கு நான் பால் சேர்த்துக்கிறேன். அடுத்தது இது கூட ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறாங்க. இப்போ பாலும் தேங்காய் துருவலும் சேர்த்துருக்கிறதுனால நமக்கு பர்ஃபி செய்யும்போது ஸ்வீட் குறைஞ்சிரும். அதனால் இதில் ஆல்ரெடி நாட்டு சக்கரை தானே சேர்த்துருக்காங்க. அதனால் நம்மளும் கொஞ்சமாக நாட்டு சக்கரையே சேர்த்துக்கலாம், வேறு எதுவும் சேர்க்காம தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் பார்த்துக்கிட்டு. இப்போ நம்ம கலந்த எல்லா பொருளையும் சேர்த்துட்டு இப்படி ஸ்டவ் மேலே வச்சாச்சுங்க. வானிலையை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கலாம். நம்ம இந்த பாலும் தேங்காய் தூளும் சேர்த்ததுனால மட்டும்தான் கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்தோம். இதில் நெய் இருக்குது, ஏலக்காய் எல்லாமே இருக்குது. இதனால் நம்ம இதில் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இப்படி கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கலாங்க. இப்போ தான் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. நம்ம இறுகி வர நேரத்தில் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் நம்ம கைவிடாமல் கலந்துட்டுருக்குவோம். இந்த பார்த்திங்களா, இப்போ கொஞ்சம் நல்லா இறுகி வந்துகிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் வரணும். இன்னும் கொஞ்சம் நேரம் கைவிடாமல் கலரிகிட்டே இருக்கலாங்க. இப்போ நம்ம கலந்துகிட்டே இருக்குவோம். இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டி ஆகிடுச்சிங்க. இப்போ பேனில் ஒட்டாத ஸ்டேஜ் வந்துக்கிட்டே இருக்குது. இது பார்த்திங்களா, இந்த மாதிரி வந்துட்டு இருக்குது. இப்போ நம்ம ஒரு ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு மறுபடியும் கலர ஆரம்பிச்சிடலாம். நம்ம சேர்த்த பாலில் நல்லா வற்றி வந்த பிறகு தான் நம்ம நெய் சேர்க்கணும். ரொம்ப அட்டகாசமாக நம்மளுடைய பர்ஃபி ரெடி ஆகிட்டு இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் கலந்து விட்டுட்டுருக்கலாங்க. நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கும்போது இந்த மாதிரி நல்லா திரண்டு சூப்பராக வந்துருச்சு பாருங்களேன். நம்ம இன்னும் பர்ஃபி மாதிரி நம்ம தட்டில் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் இறுகி நல்லா வரணுங்க. இப்போயே நல்லா அல்வா மாதிரி சூப்பராக வந்துருச்சு பார்த்திங்களா. கிட்டத்தட்ட முடிய போது இன்னும் 2 நிமிஷம் கலந்து விடலாம். இப்போ கைவிடாமல் கலந்தோடனே இந்த மாதிரி பாருங்கள், நல்லா சூப்பராக நல்லா வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் நம்ம எடுத்துகிட்டா போதும். இந்த மாதிரி ஒரு நெய் தடவைன ஒரு ட்ரே எடுத்து வச்சுருக்காங்க. இந்த ட்ரேயில் தான் நான் இப்போ இதெல்லாம் கொட்ட போகிறேன். இப்போ இந்த நெய் தடவைன ட்ரேயில் நம்ம இந்த பஞ்சாமிர்த பர்ஃபியை நம்ம சேர்த்தலாங்க. இப்போ இதை கரெக்ட் பண்ணி வச்சிடணும். ஒரு நெய் தடவைன ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி கரெக்டாக ஈவனாக செஞ்சுருவோங்க. இப்படி லேசாக எழுத்து விட்டாலே நமக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ இந்த மாதிரி இதை சமன்படுத்தி எடுத்து வச்சாச்சிங்க. அடுத்தது பாதாம் பருப்புகளை இந்த மாதிரி குட்டி குட்டியாக துருவி வச்சுருக்கேன். அது இது மேலே சூடாக இருக்கும்போதே சேர்த்துடலாம். குழந்தைங்களும் சாப்பிடும்போது ஆசையாக சாப்பிடுவாங்க. கலர்ஃபுல்லாக இருக்கவும் சூடாக இருக்கும்போது இதை அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுடுவோம். அப்போ தான் இதோட செட் ஆகிடும், கீழே விழாமல் இருக்கும். இப்போ நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இப்போ சூடாறணும். சூடாறின பிறகு எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய பஞ்சாமிர்த பர்ஃபி வந்து சூடாறிடுச்சுங்க. இப்போ ஓரங்கள்லாம் நம்ம இப்படி ஃப்ரீ பண்ணி விட்டுக்கலாம். இன்றைக்கி நான் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணுறேன். இப்போ குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணியாச்சு. அடுத்து எடுத்துடலாம். நம்மளுடைய பஞ்சாமிர்தம் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய பஞ்சாமிர்தம் பர்ஃபி ரெடி. உங்களுக்கு இந்த பஞ்சாமிர்தம் பர்ஃபி ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா SudhaSri கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.